நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள வேலியில் காலி பாட்டில்கள் ஏன் தொங்க விடப்படுகின்றன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய எல்லைகளை பற்றி நினைக்கும் போது முதலில் நினைவுக்கு வருவது முள்வேலிகளே. இந்த காட்சிகளை பெரும்பாலும் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த வேலியில் தொங்கும் கண்ணாடி பாட்டில்களை கவனித்து இருக்கிறீர்களா? அவை சாதாரணமாக தோன்றினாலும் நாட்டின் பாதுகாப்பில் அவை முக்கியமான பங்கு வகிக்கின்றன. வீணாக தோன்றும் இந்த பாட்டில்கள் எல்லையை காக்கும் வீரர்களின் உயிரை காப்பாற்றும் எச்சரிக்கை சமிச்சைகளாக செயல்படுகிறது. இந்திய எல்லைகள் அடர்ந்த காடுகள், உயரமான மலைகள் மற்றும் பனிப்பகுதிகள் வழியாக செல்கின்றன. எல்லா இடங்களிலும் உயர் தொழில்நுட்ப சென்சார்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை நிறுவுவது சாத்தியமில்லை. மழை, கடும் பனி மற்றும் மின்சாரம் இல்லாத காரணங்களால் மின்னணு சாதனங்கள் வேலை செய்யாமல் போகலாம். ஆனால் இந்த கண்ணாடி பாட்டில்களுக்கு மின்னோட்டம், பேட்டரிகள் அல்லது நெட்வொர்க் தேவையில்லை. அவை எந்த வானிலையிலும் 24 மணி நேரமும் திறன்பட செயல்படுகிறது. வீரர்கள் இந்த காலி பாட்டில்களை முள்வேலி வேலியில் கட்டி விடுகிறார்கள். இதனால் அவை ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கும். இருட்டில் ஏதேனும் ஊடுருவும் நபர், பயங்கரவாதி அல்லது காட்டு விலங்கு வேலியை தொட்டால் கம்பிகள் நகர்ந்து இந்த பாட்டில்கள் மோதுகின்றன. அந்த நேரத்தில் வரும் சத்தம் நீண்ட தூரத்திலிருந்து கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டதும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் உடனடியாக எச்சரிக்கப்பட்டு நடவடிக்கை பணியில் ஈடுபடுகிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும் வெப்ப இமேஜிங் கேமராக்கள் மற்றும் லேசர் அலங்காரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த முறை மிகவும் மலிவானது. காலி பாட்டில்கள் எளிதில் கிடைக்கின்றன. அவற்றை அமைத்து பராமரிக்க அதிக செலவு இல்லை. அதனால் தொழில்நுட்பம் கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குளிர்காலத்தில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஜம்மு பகுதிகளில் அடர்த்தியான மூடுபனி இருக்கும். அந்த நேரத்தில் தெளிவு நிலை கிட்டத்தட்ட 0 குறைகிறது. மிகவும் அதிநவீன கேமராக்களால் கூட ஊடுருவும் நபர்களை கண்டறிய முடியாது. பின்னர் BSF வீரர்கள் இந்த போர் நுட்பத்தை பெரிதும் நம்புகின்றனர். இது அனைத்து வானிலைக்கும் எதிரான பாதுகாப்பு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் கவனிக்காத ஒரு சின்ன ஒளி கூட எங்கோ ஒரு இரவில் நாட்டை பாதுகாக்கிறது. எல்லையை காக்க எப்போதுமே பெரிய தொழில்நுட்பம் வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு காலி பாட்டில்களை போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.